கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த உலகத்திலே மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். நம்ம எல்லாரையும் மீட்க போகிறார். நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் அந்த நாள் வரை நம்மை பரிசுத்தமாய் பாதுகாப்பது, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாதான். அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்ம துக்கப்படுத்தினா நம்மோடு இருக்க மாட்டார். அப்படின்னா நம்ம தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான இடத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி நம்ம நடக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று அது ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வரப்போகிறது. அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கடந்து கொண்டு போகிறவர். இயேசு வந்து அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் வாசித்து தினந்தோறும் தேவனோடு பேசி கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நம்ம இருப்போம். ஐக்கியம் ஒரு நாளும் குறைஞ்சி போகாதபடி, ஒருவேளை சின்ன தவறு செய்து வெளியே வந்தாலும் உடனே அந்த ஐக்கியத்துக்குள்ளே போயிடணும். ஏனென்றால் அவர் தான் நம்மை கொண்டு போகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த பாதையை நம்ம நடத்துகிறவர் பிரியமானவர்களே. அதனால் இன்றைய வேத வசனத்தில் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு ஏற்ற விதமாக நாம் நடக்க பழகணும். பரிசுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். உண்மையாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அன்றைய மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். உயிர்த்தல் இந்த ஆண்டுடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்கள் சித்தத்தை செய்கிற பிள்ளையாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.